பெருமாள் சிருஷ்டின்னு ஒன்று ஆரம்பிக்கணும். இப்போ சிருஷ்டின்னா ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் இருக்காதா? இப்போ இந்த மாதிரி சிருஷ்டிக்கணும், இவ்வளவு சிருஷ்டிக்கணும், இத்தனை நாளைக்குள்ள சிருஷ்டிக்கணும். இட் ஷுட் பி கிரியேட்டட் வித்தின் திஸ் பீரியட் ஆஃப் டைம். இட் ஷுட் பி கிரியேட்டட் யூசிங் தீஸ் as the ingredients. It must be created to this extent. திஸ் எக்ஸ்டென்ட்னா புரியுறதோ பதம். இப்போ நீங்கள் அல்வா இது மைசூர் பாகெல்லாம் கலரும்போது ஒரு பதம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப விட்டுட்டா அது வீட்டுக்கு செங்கல் கட்டிவிடலாம். மைசூர் பாகெல்லாம் வச்சு ஒரு செங்கலாக வச்சு கட்டிடலாம். அப்படி முன்னாடியே எடுத்துட்டேன்னா அது அல்வா இல்லையா? ஒரு மாதிரி பொறான்னு வரணும். அது மாதிரி ரொம்ப கட்டி தட்டிடக்கூடாது. இப்போ வெள்ளத்துக்கு பாகு எடுக்கிறது வழக்கம். ஒரு திரி வருதா, 2 திரி வருதான்னு. அந்த மாதிரி எவ்வளவு சிருஷ்டிக்கணும், எந்த அளவுக்கு சிருஷ்டிக்கணும்னு யாராவது வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தாயாரை பார்ப்பறான் பெருமாள். அப்போ தாயார் தன்னுடைய கண்ணால போறோம் அப்படின்னு கஞ்சாட தான் காமிப்போம். அதோட சிருஷ்டியை நிறுத்திடுவார். இன்னும் சீன தேசத்துக்கும் இந்தியா பாரத தேசத்துக்கும் அவன் இன்னும் கண்ணு அப்படி காமிக்கல. அதனால சிருஷ்டி நடந்துட்டே இருக்கு இல்லையா? இப்போ நீங்க கனடாலாம் பார்த்தீங்கன்னா வாங்குங்கிறா. எங்க ஊர்ல இவ்வளோ பெரிய நாடா இருக்கு, வெறும் பனிமூட்டமா இருக்கு, ஆளே கிடையாது, வாங்குங்கிறா. அந்த இடத்துல தாயார் அப்பவே போறோம்னு சொல்லியிருக்கா போல இருக்கு. இந்த ஊர்ல இன்னும் சொல்லவே இல்லை. அதனால சிருஷ்டி கிரமம் நடந்துட்டே இருக்கு. தாயார் கஞ்சாட காமிச்சா சிருஷ்டியே நிறுத்திடுவார், சம்ஹாரம் பண்ணிடுவாருங்கிற அளவுக்கு தாயாரோட பெருமை இருக்கான்.